சீனாவில் நடைபெற்ற மாநாட்டில் ஆழ்கடல் ஆய்வில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரோபோ மீன் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மீனை போன்ற தோற்றத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ மனிதர்கள் நேரடியாக செல்ல முடியாத ஆழ்கடல் பகுதிகளுக்குள் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடலின் ஆழமான பகுதிகளில் ஆய்வு செய்வது மனிதர்களுக்கு பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக அதிக நீரழுத்தம் மற்றும் கடினமான சூழல் காரணமாக அங்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்வது சவாலானதாக உள்ளது. இதற்கு மாற்றாக மீனை போல நீந்தக்கூடிய இந்த ரோபோவை பயன்படுத்தி ஆழ்கடல் பகுதிகளை ஆய்வு செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ரோபோ கடலுக்குள் நீந்தி சென்று அங்குள்ள சுற்றுச்சூழல் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பான ஆய்வுகளுக்கு உதவக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமான நீர்மூழ்கி கருவிகளைப் போல இல்லாமல் மீனின் இயற்கையான நீச்சல் முறையை பின்பற்றும் வகையில் இதன் வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மனிதர்கள் செல்வதற்கு கடினமான கடலின் ஆழமான பகுதிகளிலும் எதிர்காலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ரோபோ மீனின் மதிப்பு சுமார் 7 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு பதிலாக ஆழ்கடலுக்கு சென்று ஆய்வு செய்ய போகும் இந்த ரோபோ மீன் கடல் ஆராய்ச்சியில் புதிய தொழில்நுட்ப மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.